வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பகுதி கலிங்கத்து பரணிங்க. நம்ம ஏற்கனவே சிற்றிலக்கியம்னா என்னன்னு பேசியிருக்கோம், பரணின்னா என்னன்னு பேசியிருக்கோம். கலிங்கத்து பரணி இப்போ தான் பேச போகிறோம். இதனுடைய இந்த ஓசை நயத்துக்காக படிக்கணும். அதாவது படைபெருத்ததோ பார் சிறுத்ததோங்கிற மாதிரியான சொற்கள் எல்லாம் அதில் தான் அடங்கியிருக்கும். போர்க்களத்தை பாடுறப்ப போர் ஓசையோடு சந்தம் இருக்கும். சரி, இது யார் யாருக்கும் நடந்த போர்? இந்த போரின் நிலை என்ன? சோழ நாட்டை ஆண்ட மன்னர்களில் புகழ்பெற்ற மன்னன் பிற்கால சோழர்களில் ஒருவன் யார் என்றால் குலோத்துங்க சோழன். அந்த குலோத்துங்க சோழன் ஒரு நாள் சபையில் வீற்றிருக்கிறான். அப்போது ஒவ்வொரு மன்னராக வந்து தங்களுடைய வரியை திரை செலுத்துகிறார்கள். கலிங்கத்தை சார்ந்த, இன்றைய ஒரிசா கலிங்கத்தை சார்ந்த அனந்தவர்மன் என்கின்ற மன்னன் திரை செலுத்தவில்லை என்ற செய்தியை கேட்டவுடன் மன்னன் கோபத்தால் வெடிக்கவில்லை, புன்முறுவல் பூத்தான். அப்படி புன்முறுவல் பூத்தவுடன் என்ன ஆயிற்று என்றால், படை எழுந்தது. எழுந்த படையை எப்படி வர்ணிக்கிறார் இத ஆசிரியர்? இந்த நூலை பாடியவர் யார் என்றால், இந்த குலோத்துங்க மன்னன் இப்படி அனந்தவர்மன் திரை செலுத்தவில்லை என்று சொன்னவுடன் அவன் நாட்டின் மீது படையெடுப்பதற்காக தான் செல்லாமல் தன்னுடைய படைத்தளபதியாகிய கருணாகரனை அனுப்புகிறான். அந்த கருணாகரன் தான் இந்த காப்பியத்தினுடைய தலைவனாக இருக்கிறான். இந்த கருணாகரன் போர் செய்ய புறப்படுகிறான் என்கிற போது எப்போதும் போர் வீரர்களும் போருக்கான கருவிகளும் இவைதான் கூட செல்லும். ஆனால் இந்த இடத்தில் புலவர்களும் கூட செல்லுகிறது. அதிலே ஒருவர் தான் செயங்கொண்டார். பரணிக்கோர் செயங்கொண்டார் சொல்லுவோமே, அவர்தான். அவரும் உடன் செல்கிறார். எதற்காக என்றால், இந்த போர்க்கள காட்சிகளை நேரடியாக பாடல்களாக பதிவு செய்ய. இப்போது கருணாகரனுடைய படை புறப்படுகிறது. இப்படித்தான் கலிங்கத்து பரணி தொடங்குகிறது. இதில் வருகின்ற பகுதிகளை நாம் பார்க்கிற போது, முதல் பகுதியாகிய கடவுள் வாழ்த்தில் மன்னரும் நாடும் மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுள் வாழ்த்திலே இறைவனை அத்தனை பேரும் துதித்து பாடுகிறார்கள். அடுத்ததாக இந்த மன்னனை சென்று, அதாவது அனந்தவர்மனை சென்று போர்க்களத்திலே நம்முடைய கருணாகர தொண்டைமான் வீழ்த்துகிறான். வீழ்த்தி பெரும் செல்வத்தோடும் பொருள்களோடும் அவனையும் சிறைப்பிடித்து கொண்டு வருகிறான். வந்த வீரர்கள் எல்லாம் வீடு திரும்புகிறார்கள். வீடு திரும்பியவர்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் கதவை திறக்க மறுக்கிறார்கள். காரணம், இவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் பலமுறை கதவை திறந்தும் அவர்கள் வராமல் போனதால் கதவை திறக்கவில்லை. வருவார் என்று திறந்தோம், வாரார் என்று மூடினோம். திறந்து மூடியதால் இந்த கதவுகளின் குமிழ்கள் எல்லாம் தேய்ந்து போயிற்றன என்ற அந்த வார்த்தையை பாருங்கள். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும் திருகும் குடிமி விடிவளவும் தேயும் கபாடம் திறமினோ. இப்போது அவர்களுடைய அந்த ஊழலை தவிர்த்து அவர்களுக்கு பொருள்களை கொடுக்கிறார்கள் அந்த படை வீரர்கள். இனி போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த போர் நிகழ்ச்சியை சொல்லும்போது, எங்கு போர் நடக்கப் போகிறதோ அந்த போர்க்களம், அதாவது பாருங்கள், ஆற்றங்கரையிலோ காட்டு பகுதியிலோ திறந்தவெளி மைதானத்திலோ தான் போர் நடக்கும். ஊருக்குள்ளே நடக்காது. காடு எப்படிப்பட்ட காடாக இருக்கிறது, அனல் பறக்கும் காடாக இருக்கிறது, அங்குதான் போர் நிகழப்போகிறது என்று அந்த காட்டை வர்ணனை செய்கிறார் ஆசிரியர். அதனை எடுத்து அந்த காட்டுக்குள் அமைந்திருக்கக்கூடிய காளி ஆகிய அவளுடைய கோவிலை பற்றி பாடுகிறார்கள். அந்த கோவில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நிலையெல்லாம் என்ன என்று பாடிவிட்டு அடுத்து தேவியை பாடுகிற போது அவளுடைய வர்ணனை அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. காதுகளிலே அவருடைய குண்டலங்கள் அவை யானைகளே தொங்குகின்ற அளவிற்கு பெரிதாக இருக்கின்றனவாம். அப்படியான தோற்றத்தோடு, போர்க்கோளத்தோடு, கோபத்தோடு அந்த தேவி அமர்ந்திருக்கிறாள். இத்தகைய சூழலில் பேய்களெல்லாம் வந்து காளியிடத்தில் வருந்தி நின்றனவாம். நாங்கள் சாப்பிட்டு பல நாளாயிற்று, எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லையே, பிணங்கள் இல்லாமல் இருக்கிறோம், என்ன செய்யலாம் என்று கேட்டபோது இமயமலையிலிருந்து ஒரு பேய் வருகிறது. வந்த பேய் என்ன செய்கிறது என்றால், இந்திரசாலம் கற்று வந்ததால் அது மாயாஜாலங்களை தேவிக்கு செய்து காட்டிவிட்டு
நான் ஒரு செய்தியை பார்த்தேன். வரும் வழியிலே தீ நிமித்தங்கள் தோன்றின கலிங்க நாட்டில், அதனால் நிச்சயம் போர் தோன்றும், எனவே நிறைய பேர்கள் வீழ்ந்து சாவார்கள், நமக்கு உணவு கிடைக்கும், இரத்தம் கிடைக்கும் என்று அந்த பேய் சொல்லவும் மற்ற பேய்கள் எல்லாம் கூத்தாடின. இந்த போர் நிகழ யார் காரணமாக இருப்பார்கள்? அந்த மன்னனுடைய பாரம்பரியம் என்ன என்று கேட்டவுடன், அந்த மன்னனுடைய ராச பாரம்பரியமாகிய சோழ நாட்டு ராச பாரம்பரியத்தை மிக தெளிவாக வரலாற்று ரீதியிலே இன்னார் மகன் இன்னான், இன்னார் மகன் இன்னான் என்று சூரியனிலே தொடங்கி தற்போதைய குலோத்துங்கன் வரையிலே வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் செய்யங்கொண்டார். பேய்கள் முறையிட்டன பசி என்று, அதற்கு ஏற்ப உணவு கிடைக்கும் வழியையும் தேவி சொன்னாள். இனி அடுத்து வருகின்ற பகுதியிலெல்லாம் போர்க்களமும் போர்க்களத்தில் நிகழ்ந்த செய்திகளையும் ஆசிரியர் எவ்வாறு பதிவு செய்கிறார் என்பதை நாம் இந்த நூலிலே காண்கின்றோம். இவ்வாறாக கலிங்கத்து பரணியிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் இருக்கின்றன. இவற்றில் வருகின்ற இந்த பாடல் வரிகளை மட்டும் நாம் தனித்து பார்த்து இன்புரை காத்திருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் அந்த பாடல் வரிகளை வாசித்து பகிர்ந்து கொள்ளுகிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.